ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரே கிரேவிங்க மதுரை சாப்பாடு சாப்பிடும் போல் இருந்துச்சு. அதனால மதுரை மன்னர் மெஸ் சென்னை ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருந்தோம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸு ஆம்பியன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. நிறைய பேர் உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் இருந்தது. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப நேரமாக ஆர்டர் பண்ணிவிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். மெனு பார்த்தோம். மெனுவில் எங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிடும் போல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லை. இருந்த ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணோம். நான் மட்டன் பிரியாணியும் என் ஹஸ்பண்ட் ஒரு மீல்ஸும் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ மீல்ஸில் பொடி, நெய், கருவாடு தொக்கு அது எல்லாமே இருந்தது. வெஜ்ஜிஸ் என்னோடய ஃபேவரேட்டுங்க. அதனால் எப்போயுமே மீல்ஸில் இருக்க வெஜிடபிள்ஸை தூக்கிடுவேன் நான். அதை தூக்கிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட ப்ளேட்டே. அப்புறம் எனக்கு பிரியாணி வந்தது. பிரியாணி நிறையாவே இருந்தது. நான் சாப்பிட்டு அப்புறம் பார்சலும் எடுத்துகிட்டு போனேன்னா பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கும்னு. அந்த தட்டு நல்ல பெரிய சைஸ் தட்டு, அது பத்துற அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலாக நாட்டுக்கோழி ஃப்ரை ஒன்று வாங்கினோம். எங்கேயுமே நான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறேன். பட் எங்கேயுமே மதுரையில் இருக்க மாதிரி நாட்டுக்கோழி வராதுங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டவுன் தான். 2 பீஸ் தான், ரொம்ப பிளாண்டாக இருந்தது. பட் அங்கே இருக்க வெயிட்டர்ஸ் எல்லாம் சொல்லியே ஆகணும். அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. உடனுக்குடனே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் என்ன வேணும் எல்லாமே பார்த்து கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சர்வ் பண்ணாங்க. அது ஒன்று ப்ளஸ்ஸு. பட் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா என்னோட நாட்டுக்கோழி ஃப்ரையும் சரி, அவங்களோட சிக்கன் 65 சரி, ரொம்ப பேசிக்கு, ஃப்ளேவரே இல்லை. 2 பீஸு தான். பட் அதுவும் எலும்பு தான், ஃபுல் எலும்பு தான். எனக்கு எங்கேயாவது கறி கிடைக்குமான்னு பார்த்தேன், டிசப்பாயின்மெண்ட்டு. சரி, ஒரு டெசர்ட்டாவது ஆர்டர் பண்ணலான்னு ஒரு இளநீர் பாயாசம் ஆட் பண்ணோம். அது வெறும் இளநீரில் பாலை போட்டு அடித்த மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோ நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அவ்வளோவும் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா மணிக்கு ஒர்த் இல்லை தான். ஏன்னா 1500 கிட்ட பில்லு வந்துருச்சு. பிரியாணி மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் போய் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதுரை பிரியாணி மாதிரியே இருக்குது. பட் மித்த எதுவுமே மதுரை மாதிரி இல்லை. ஃப்ளேவர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.